ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான கேரளா ஸ்டைல் இல்லை குக் வித் கோமாளி ஸ்டைல் எரிசேரி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து 2 கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி அதோட ஆட் பண்ணி நல்ல 2 to 3 டைம்ஸ் போல் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். இப்போது பருப்பு குக் பண்ணுறதுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் போல் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இப்போது சைடில் நம்ம பம்கின் குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அகலமான கடாய் எடுத்து அதில் பம்கின் ஆட் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே குக் ஆகிறதுக்கு 200 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். இது 2 ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தால் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். ஸோ தால் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா வந்து மேஷ் பண்ணி விடுங்க. அதாவது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சிரும். ஸோ இப்போ இதை எடுத்து ஏற்கனவே நம்ம கவர் பண்ணி குக் பண்ண பம்கின் எல்லாம் சூப்பராக குக் ஆகிருக்கும். அதையும் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தாலை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பம்கினையும் லைட்டாக மசிச்சு விடுங்க. கம்ப்ளீட்டாக மசியக்கூடாது, கொஞ்சமாக மசிச்சு விடுங்க. ஸோ தட் பம்கின் கொஞ்சம் சங்க்ஸாகவும் இருக்கணும், அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் பருப்போடையும் இன்ஃப்யூஸ் ஆகி சூப்பராக இருக்கணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. இப்போ கூடவே வந்து 1 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி ஜென்டலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் லைட்டாக பாயிலும் ஆகணும். இப்போது நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு ஆட் பண்ணால் தான் இது பக்காவாக டேஸ்ட்டே வரும். ஸோ ஒரு கடாய் எடுத்து கோகோனட் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா உளுந்து, ஜீரகம், கடுகு இது 3ம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகமும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கோகோனட் நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக கோல்டன் கலரில் வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். கூடவே பெருங்காயம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் வரமிளகாவும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி இந்த தாளிப்பு ரெடி ஆனதுக்கப்புறம் இது நம்ம செஞ்சு வச்சுருக்க எரிசேரியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். தாளிப்பு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ சூப்பராக நம்ம குக் வித் கோமாளி ஸ்டைல் எரிசேரி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸோட அழகாக சர்வ் பண்ணலாம். தொட்டுக்க ஜஸ்ட் அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்